வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக மின்சாரத்துறையில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க இருக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். தமிழக மின்சாரத்துறையில் காலி பணியிடங்கள் கேங்க்மேன், ஒயர்மேன், கணக்கீட்டாளர், மின் மீட்டர் பொருத்துபவர், இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்கு உண்டான தேர்வுகள் அனைத்துமே ரெடி பண்ணிட்டாங்க. இதற்குண்டான அரசாணையும் விரைவில் வெளியிட போகிறாங்க. 2024 மின்சாரத்துறையில் காலி பணியிடங்கள் கிட்டத்தட்ட 1,00,000 காலி பணியிடங்கள் இருக்குங்க. மின்சார வாரிய தொழில்நுட்ப உதவியாளர் பணிக்கான தேர்வை சென்னை உயர்நீதிமன்றம் உடனடியாக நடத்த உத்தரவு வெளியிட்டிருக்காங்க. மின்சாரத்துறையில் கிட்டத்தட்ட 58,416 பேரை உடனடியாக நியமிக்க நீதிமன்றம் ஒரு புதிய உத்தரவையும் பிறப்பிச்சிருக்கு. தமிழக மின்சாரத்துறை தமிழ்நாடு மின்சார வாரிய கேங்க்மேன் யூனியன் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக பணியாளர் நலப்பிரிவு தலைமை பொறியாளர் தொழில்நுட்ப உதவியாளர் பணிகளுக்கான உள் தேர்வு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த தேர்வில் எங்களுடைய சங்கத்தை சேர்ந்த பணியாளர்கள் பங்கேற்கும் வகையில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் பிறப்பித்த உத்தரவில் தொழில்நுட்ப உதவியாளர் பணிக்கான உள்தேர்வில் மனுதாரர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் பங்கேற்க அனுமதி வழங்க மின் ஊழியர் பிரிவு நலப்பிரிவு தலைமை மின் காப்பாளருக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. இதனால் மின்சார வாரியத்தில் அவர்களும் அந்த சங்கத்தை சேர்ந்தவர்களும் பங்கேற்க அனுமதிகளும் வழங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த கேங்க்மேன், ஒயர்மேன் இந்த பதவிகளுக்கு உண்டான அறிவிப்பை அதிக அளவில் வெளியிட போகிறாங்க. ஸோ இந்த மீட்டர் ரீடிங் எடுப்பவர் அதை பணிகளுக்கு அதிக அளவு எடுக்கிறாங்க. ஸோ 8th பாஸு, 10th பாஸு, 12th பாஸ் இருப்பவர்கள் அனைத்து பேருமே பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. அதன் அடிப்படையில் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். தமிழக மின்சாரத்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.